வணக்கம். உலகன் தொலைக்காட்சிக்கு ஆசான் செந்தமிழ்ச்செழி. இன்றைக்கு இந்த திருப்பரங்குன்றத்து நிகழ்வுகள் 100க்கு 100 அரசியல் காழ்ப்புணர்வோடு, அரசியல் நோக்கத்தோடு, சூழ்ச்சியோடு உருவாக்கப்பட்ட ஒரு செயல். தமிழ்நாட்டுக்கு எந்த உதவிகளும் செய்யாதவர்கள், தமிழ்நாட்டுக்கு எந்த உரிமைகளும் வாங்கித்தர தயாராகாதவர்கள், தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாட்டை மீது அக்கறை இல்லாதவர்கள் ஒன்று கூடி அவர்களுக்கு துணையாம் கயவரைகளையும் சேர்த்து கொண்டு இந்த தமிழ்நாட்டினுடைய சீர்மையை பண்பை கெடுக்கின்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வுகளில் திருப்பரங்குன்ற நிகழ்ச்சி முருகனை பொறுத்தளவுக்கு தமிழ்க்கடவுள், அதற்கு பிறகுதான் எல்லா கடவுள், தாய் தந்தை, கற்பனைகள், கதைகள் எல்லாம் கற்றப்பட்டன. ஆனால் குறிஞ்சி நிலக்கடவுளாக இருந்த முருகன் எல்லா நிலத்துக்கும் சொந்தமானார். சங்க காலத்திலே முருக கடவுளை பற்றி குறிப்புகள் உண்டு. அவர் குறிஞ்சி நிலக்கடவுள். அவர் இப்பொழுது எல்லா நிலத்துக்கும் கடவுள், தமிழ் கடவுள் என்று ஆகிவிட்டார். அவர்களுக்கு அங்கு கடவுள்களே மனிதன் பரிணாமத்துக்கு தகுந்தபடி மாற்றமடைக்க மனிதர்கள் செய்து விடுகிறார்கள். முற்காலத்தில் முருகனுக்கு படைக்கிற போது குருதி தூய், அதாவது கோழி, மாடு முதலியவற்றையெல்லாம் அறுத்து தினை மாவோடும் தினை அரிசியோடும் கலந்து வைப்பதும், பெரியாட்டி என்று கல் முதலிய பொருள்களை படைப்பதுமாக இருந்திருக்கிறது. எனவே முருகக்கடவுள் அசைவமாகத்தான் முதலில் இருந்திருக்கிறார். பிறகு மனிதனுடைய புத்த சமணம் தோன்றிய பிறகு அதற்கு அதிக மதிப்பு வந்தபோது எல்லோரும் யாகங்கள் உட்பட எல்லாம் சைவ யாகங்களாக. எப்பொழுதுமே இந்த மதங்களால் இந்த சமுதாயம், மனித மேம்பாடு, பண்பாடு மேம்பட்டிருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. அச்சத்தின் காரணமாகவும் அழகு உரையின் காரணமாகவும் சமயங்களால் மனிதன் மிக பரிணாமம் பெற்று தெய்வ நிலைக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறார். ஆனால் அதே நிலையில் இப்பொழுது அதுவே மீண்டும் வியாபாரமாக, வணிகமாக, அடுத்தது சுயநலமாக, அரசியலாக, அசிங்கமாக மாறிய பிறகு அதை பற்றி மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கிறது. முருகன் சுப்பிரமணியராக்கப்பட்டார். அது ஒரு வேறு நிலை. அதுவே சர்ச்சைக்குரிய. அதன் பிறகு ஒரு கோயில் இருந்தால் அங்கே பிற மதங்களாக இருந்து வந்த முஸ்லீம், கிறிஸ்தவர்களும் கோயில் கட்டுவது அங்கே வழக்கமாக இருந்தது. சமண பௌத்த கோயில்கள் மாற்றப்பட்டு பிற கோயில்களாக மாற்றியதும் மறுக்க முடியாத உண்மை. அதே போல் ஒரு மதம் அல்லது முருகன் அல்லது வெங்கடாஜலபதி அல்லது எந்த கடவுள்களையே மாற்றியிருக்கிறார்கள். இப்படி மாற்றம் செய்யப்பட்ட பிறகு பக்கத்திலே வேற்று மதத்தினர்கள் வந்து வேரூன்றுவதும் பழக்கமாக போய்விட்டது. அதனால் இப்பொழுது என்ன செய்யலாம் என்றால், மக்கள் இது கொல்லாமையை நோக்கி வள்ளுவெருமானும் கூறியிருப்பது போல, வள்ளலார் பெருமான் கூறியிருப்பது போல நடந்து செல்ல வேண்டும் என்றால், இஸ்லாமியம் தீவிரோடு சமரசமாக பேச்சு நடத்தி இந்த இடத்தில் இந்த நாளில் புலால் அறுப்பது, உண்ணுவது, பலி கொடுப்பது போன்றவைகளையெல்லாம் தவிர்ப்பது நல்லது என்று. ஏன்னா எல்லா மதங்களுமே உலக மதங்களில் முற்காலங்களில் பலி கொடுப்பது, மனித பலி வரையில் சென்றிருக்கிற மகா காட்டு மிராண்டித்தனங்கள் நடந்திருக்கின்றன. இப்போ மனிதனை காவு கொடுப்பது குறைந்திருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்றால், இஸ்லாமின் குழுக்களோடு சமரசமாக பேச்சு நடத்தி, உண்மையாக அரசியல் செய்யவில்லை, உண்மையாக ஜீவகாருண்யம் மிக்கவர்கள் என்றால் பேச்சு நடத்தி அந்த புலால், கொலை, பலி முதலியவற்றையெல்லாம் வேறு இடங்களில், வேறு நாட்களில் வைத்து கொள்ளுங்கள், எங்கள் வழிபாட்டோடு இருக்கட்டும் என்று சொல்லலாம். அவர்களும் அதற்கு ஒத்துப்போக கடமைப்பட்டவர்களே அவர். ஏனென்றால் பல இஸ்லாமியர்களில் எனக்கு தெரிந்து பல சைவர்களாக, வள்ளலாரை பின்பற்றுகிறவர்களாக, சைவ உணவு மட்டுமே உண்ணுபவர்களாக அப்துல் கலாம், அருமைமிகு விஞ்ஞானி அப்துல் கலாம் வரை மாறியிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து பல இஸ்லாமியர்களும் புலால் உண்மையை மேற்கொண்டிருக்கிறார்கள். காந்திய வழியில் சென்றவர்கள் கூட அப்படி சென்றிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள். குறிப்பாக இப்பொழுது சொல்ல வேண்டும் என்றால், மேருமலையாக உயர்ந்திருக்கின்ற நின்று சமூகத்துக்கு எளிய முறையிலே உயர்ந்த பதவி, உயர்ந்த
திறன்மிக்க விஞ்ஞான அறிவியலாராகிய நம்முடைய அப்துல் கலாமை கூறலாம். இப்படி பல பேர்கள் எனக்கு தெரிந்த நண்பர்களாக இருக்கின்ற பலர் புலால் உண்ணுவதில்லை. அது உணவு உண்பது என்னை பொறுத்தவரைக்கும் நிறைவாக சொல்லினால் அது அவரவர்கள் உரிமை. அதில் ஆனால் அவர்களை அதை வைத்து இழிவாக நினைப்பது மிக மிக இழிந்த செயல். எனவே இதை பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சமரசமாக செய்து விடுவதே நல்லது என்று கட்சி சார்பற்ற முறையை தாண்டி அரசியல் என்ற அசிங்கத்தை தாண்டி நான் இதை மக்களின் நன்மைக்கு நலம் கருதி மக்களை பண்படுத்தவே மதங்கள் வந்தன என்கின்ற உண்மையை சொல்லி அதிலிருந்து அது விலகி மீண்டும் விலங்காக மாற்றுவதற்கு மதங்கள் பயன்படுமானால் புத்தர் சொன்னது போல, மகாவீரர் சொன்னது போல, வள்ளலார் பெருமான் அண்மையில் சொன்னது போல மதமென்னும் பெய்பிடியாதிருக்க வேண்டும் என்றே கூற வேண்டியிருக்கிறது. நன்றி, வணக்கம். உலகம் தொலைக்காட்சிக்காக உலக நன்மை கருதி